இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரேம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். 3U PLCயில் Works2 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ப்ராஜெக்டில் நியூவில் 3U PLC செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு NO போட்டுக்கிறேன். M10ன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ரேம்ப் ஸ்டார்ட்னு கமாண்ட் கொடுத்துட்றேன். ramp D0 D10 D20 D100 D0ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, D10 எண்ட் வேல்யூ, D20 ஆக்சுவல் வேல்யூ, D100 ரேம்பிங் டைம், ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு போகிறதுக்கான டைம். M8000 M8039 அப்படின்னுங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்கேன் மோட் எனேபிள். M8026 இது ரேம்ப் மோட் எனேபிள். M8000 move K100 D8039 constant time. ரீபில்ட் பண்ணிடலாம். சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ D0வில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். D0 D10ல் 3000 செட் பண்ணுறேன். ஸோ 0 to 3000க்கு ரீச் ஆகிற டைம் தான் ரேம்பிங். அதை வந்து D100ல் செட் பண்ணுறேன். 10 செகண்டில் வந்து 3000 ரீச் ஆகணுன்ட்டு. இப்போ 10 செகண்டில் 3000 ரீச் ஆகிடும். இப்போ D0வில் 5000 செட் பண்ணுறேன். $5000லேருந்து 3000க்கு 10 செகண்டில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. PLC ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சாம்பிள் பேக்கப் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.